அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழக அரசின் பட்ஜெட் தொடர்பாக இன்று முதல் 3 நாட்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுகிறது. தலைமைச் செயலகத்தில் அனைத்து துறைகள், அது சார்ந்த அமைப்புகளுடன் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற உள்ளது. 19ஆம் தேதி வணிக வரித்துறை, 20ஆம் தேதி சிறு குறு நடுத்தர தொழில்துறை சார்பில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுகிறது. இரண்டாவது அறிவிப்பு: சென்னையில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. 174 மாநகர பேருந்துகளை விடியல் பயணத்திட்ட பேருந்துகளாக மாற்றப்பட உள்ளன. பயணியர் எண்ணிக்கை, வருவாய் குறைவாக உள்ள வழித்தட பேருந்துகள் மகளிர் கட்டணமில்லா பேருந்துகளாக மாற்றம் செய்யப்பட உள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலையானது 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும், சென்னையில் 2 நாட்கள் அதிகாலையில் ஒரு சில இடங்களில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறியுள்ளது. நான்காவது அறிவிப்பு: கோடைக்கால மின் தேவையை சமாளிக்க 8525 மெகாவாட் மின்சாரத்தை வெளிச்சந்தையில் வாங்க மின்சார வாரியத்திற்கு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. இந்த ஆண்டு கோடை காலத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் மின் தேவையானது சுமார் 22,000 மெகாவாட்டாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தகைய மின் தேவையை ஈடு செய்ய வெளிச்சந்தையிலிருந்து குறுகிய கால ஒப்பந்தம் அடிப்படையில் மின்சாரம் வாங்க தமிழ்நாடு மின் பகிர்மான தளத்திற்கு தமிழ்நாடு ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: அங்கன்வாடிகளில் கழிவறை கட்ட தமிழ்நாடு அரசு தற்போது 30,000 ரூபாய் நிதி அளிக்கிறது. இந்த நிதியானது 2025-26ஆம் ஆண்டு முதல் 75,000ஆக அதிகரிக்கப்பட இருப்பதாக மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு கூட்டத்தில் பேசிய முதலமைச்சரான ஸ்டாலின் தெரிவித்தார். இதேபோல அதிமுகவான எம்எல்ஏ செங்கோட்டையன் விடுத்த கோரிக்கையை ஏற்று தேங்காய் விவசாயிகளுக்கு முன்கூட்டியே நிதி விடுவிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் கூறினார். ஆறாவது அறிவிப்பு: முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 78வது சுதந்திர தின உரையின் போது முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அதனை சார்ந்தோர்கள் தொழில் முனைவோராக உருவாக்கிட முதலமைச்சரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டத்தினை அறிவித்தார். இந்த திட்டத்தில் முன்னாள் படை வீரர்கள் தொழில் தொடங்க 1 கோடி ரூபாய் வரை வங்கிகள் வாயிலாக கடன் பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும் எனவும், இந்த திட்டத்தின் கீழ் தொடங்கப்படும் தொழில்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் 30% மூலதன மானியமும் 3% வட்டி மானியமும் வழங்கப்படும் என்ற அறிவிப்பினை தொடர்ந்து அரசாணையும் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முன்னாள் இராணுவ வீரர்களின் விண்ணப்பங்கள் இன்று முதல் வரவேற்கப்படுகின்றன. www.exwel.tn.government.in என்ற இணையதளத்தில் முன்னாள் இராணுவ வீரர்கள் விண்ணப்பிக்கலாம். முன்னாள் படை வீரர்கள், படை வீரர்களை சார்ந்த வாரிசுகள், கைம்பெண்கள் ஆகியோர் மாவட்ட முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தினை அணுகி நீங்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: தெரு நாய்களை கட்டுப்படுத்த ஈரோடு, திருப்பூர் ஆட்சியர்கள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சரான முத்துசாமி தெரிவித்துள்ளார். மேலும் தெரு நாய்கள் கடித்து உயிரிழந்த ஆடுகளுக்கு இழப்பீடு வழங்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். எட்டாவது அறிவிப்பு: AICTE இன் யாசவி மற்றும் சரஸ்வதி ஆகிய கல்வி உதவித்தொகை திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க பிப்ரவரி 20ஆம் தேதி கடைசி நாளாகும். AICTE-ஆல் அங்கீகரிக்கப்பட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் பட்டப்படிப்பு படிக்கும் 2593 மாணவர்கள், டிப்ளமோ பயிலும் 2607 மாணவர்கள் என மொத்தம் 5200 பேருக்கு ஆண்டுக்கு 50,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை அளிக்கப்படும். தமிழகத்தில் 783 பேருக்கு இந்த உதவித்தொகை கிடைக்கும். அதேபோல தொழில்நுட்ப கல்வியை தொடர விரும்பும் மாணவிகளுக்கும் உதவும் நோக்கில் சரஸ்வதி என்ற திட்டமும் அமலில் இருக்கிறது. இதன் கீழ் ஆண்டுக்கு 25,000 ரூபாய் கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படும். AICTE அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களில் BBA, BCA, BMS இந்த படிப்பை தொடர விரும்பும் மாணவிகள் 3110 பேருக்கு இந்த உதவித்தொகை கிடைக்கும். இவ்விரு கல்வி உதவித்தொகை திட்டங்களுக்கும் விண்ணப்பிக்க பிப்ரவரி 28ஆம் தேதி கடைசி நாளாகும். இதையடுத்து கல்வி உதவித்தொகை பெற விரும்பும் மாணவ மாணவிகள்
scholarship.government.in என்ற வலைத்தளம் வழியாக துரிதமாக விண்ணப்பிக்க வேண்டும் எனவும், மேலும் இது குறித்த கூடுதலான விவரங்கள் AICTE-India.org என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். 9வது அறிவிப்பு. PSC விருந்தோம்பல் மற்றும் உணவக நிர்வாகம் படிப்புகளில் சேர ஒருங்கிணைந்த நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். இந்த தேர்வை தேசிய தேர்வுகள் முகமை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. அதன்படி 2025-26 கல்வி ஆண்டுக்கான NCMHM-JEE இந்த நுழைவுத் தேர்வு கணினி வழியாக ஏப்ரல் 27 நடைபெற உள்ளது. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவானது பிப்ரவரி 15 நிறைவு பெற்றது. ஆனால் தற்போது விண்ணப்பிக்கும் அவகாசமானது பிப்ரவரி 28 வரை நீடிக்கப்பட்டும் உள்ளது. இதையடுத்து விருப்பமுள்ள மாணவர்கள் exam.nta.ac.in NCHM எனும் இணையதளம் வழியாக துரிதமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 10வது அறிவிப்பு. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான NMMS இந்த தேர்வு வருகிற 22 நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது என அரசு தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது. இந்த தேர்வின் மூலம் தமிழகத்தில் 6695 பேர் உட்பட நாடு முழுவதும் 1,00,000 மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அவர்களுக்கு 9ஆம் வகுப்பு முதல் +2 முடிக்கும் வரை மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படும். 11வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் மருத்துவத்துறையில் 425 மருந்தாளுநர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. இதற்கான காலி பணியிடங்கள் நிரப்பப்படவும் உள்ளது. எனவே இந்த பணியிடங்களுக்கு இன்று முதல் மார்ச் 10 வரை mrb.tn.government.in என்ற இணையதளம் மூலமாக ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி தகுதி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களிலிருந்து பார்மசியில் இளநிலை அல்லது டிப்ளமோ படித்திருக்க வேண்டும். அதேபோல தமிழ்நாடு பார்மசி கவுன்சிலில் பதிவு செய்திருக்கவும் வேண்டும். ஆண்டுதோறும் அந்த பதிவை புதுப்பித்து வைத்திருக்கவும் வேண்டும். இந்த பணிக்கு தேர்வாகும் மருந்தாளுநர்களுக்கு மாத சம்பளமானது 35,400 ரூபாய் முதல் 1,30,400 ரூபாய் வரை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. அடுத்தடுத்து பாலியல் சம்பவங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அரசு பள்ளிகளில் மீண்டும் மாணவர் மனசு பெட்டியை மீண்டும் வைக்க அரசு பள்ளி மேலாண்மை ஆணையம் திட்டமிட்டு வருகிறது. இருப்பினும் சில பள்ளிகளில் இந்த பெட்டிகள் வைக்கப்படுவதும் இல்லை. அதனை ஊக்குவிக்கும் விதமாக பள்ளியில் உள்ள மற்ற குறைகள் குறித்தும் மாணவர்கள் தெரிவிக்கும் வகையில் இது மீண்டும் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. 13வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் 22 மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம். ஆட்சியர் தகவல். தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மற்றும் தூத்துக்குடி வஉசி கலைக்கல்லூரி இணைந்து வேலை தேடும் இளைஞர்கள் அனைவருமே வேலைவாய்ப்பு பெறும் வகையில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் தூத்துக்குடி வஉசி கலைக்கல்லூரியில் 22/2/2025 அன்று காலை 9 மணிக்கு நடைபெற உள்ளது. இதில் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் 200க்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் நிறுவனங்களும் மற்றும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட திறன் பயிற்சி நிறுவனங்களும் பங்கேற்க உள்ளனர். இந்த முகாம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் அறிய தூத்துக்குடி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் என்ற டெலகிராம் சேனலில் உடனடியாக இணையவும். இந்த 13 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.